வணக்கம். உள்ளூர் செய்திகள். வணக்கம் சிவகிரி. உள்ளூர் செய்திகளை சொல்வதில் மகிழ்ச்சி அடைவதில் நானும் ஒருவன். நம்பகமான குரல், நம்ம ஊர் செய்தி. அதாவது உங்களுடைய எஃப்எம் மூலமாக ஆ, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது எல்லாமே தெரிகின்ற நிலைப்பாட்டுக்கு மக்கள் வந்திருக்காங்கிறத ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தி மக்களுக்கு சென்றடையும் அடிப்படையில உங்களோட பேசுறதுக்கு விரும்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. முதலில் தகவல் வந்துங்க, ம். ஒரு இறப்பு செய்தியை சொல்றோம். ஆமா ஆமா, அதான் வந்து மக்களுக்கு தேவை உடனடியா. அதாவது ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டதுக்கு போலினா கூட அவன் இறந்த போது போகணும். அப்பதான் அந்த குடும்பத்திற்கு ஒரு துக்கத்தினுடைய வெளிப்பாட்டை நாமளும் அவர்களோடு பகிர்ந்ததாக இருக்கிற அடிப்படையில ஒரு நட்பு நீடிக்கும் அடிப்படையில இந்த இறப்பு செய்தியை உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. தெற்குப்பளைய சொசைட்டில வாட்ச்மேனா இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கணேசனுடைய துணைவியார் இறந்துட்டாங்க. ஆமாங்க ஆமாங்க அவையார் உதவி சேர்ந்தவங்க. ஆமாங்க. அதனால அவருடைய ஆத்மா சாந்தி அடைய சிவகிரி பொதுமக்கள் சார்பில் தகவல் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொஞ்சம் கொள்கின்றேன். கொஞ்சம் விரிவா சொல்லாமா? அவங்க அப்பா, அவங்க குழந்தைங்க பேரு, பையன் பேரு, பொண்ணு பேரு. எனக்கு வந்து அங்காத்தால் பொறிக்காரமா அங்காத்தால் தெரியும் எனக்கு. அவரு புரியவர மன்னார் மருமகன். ஆமா ஆமா ஆமா, அவரு ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்தவர் தான். ஏழையான குடும்பமா இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்தவர் தான் அவருடைய மருமகனும். செல்வராஜ் ஒரு பையனா, கதிரவன் ஒரு பையன். ஆமா, கதிரவன் ஒரு பையன், ராமமூர்த்தி ஒரு பையன். ராமமூர்த்தி ஒரு பையன். இன்னொரு பெண் உண்டு அவங்களுக்கு. அங்காத்தா தங்கச்சி அக்காவான்னு தெரியல, பேர் தெரியல எனக்கு. பரவாயில்ல, நம்ம அடுத்த தடவை சேவிச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் விரிவா சொன்னோம்னா மக்கள்கிட்ட போய் சென்றடையும். நிச்சயமா நிச்சயம். இது இப்ப உங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து தெற்குப்பள்ளி யூனிவர்சிட்டியில வாட்ச்மேனா இருந்த கணேசன் துணைவியார்னா எல்லாத்துக்குமே தெரியாது. நல்ல ஒரு சரியான செய்தி அதுதான். அதான் அருமை அருமை. சேல்ஸ்மேன். அடுத்து ஜீவா தெருவை சேர்ந்த கவனிச்சு வளர்த்தார ஒருத்தர் இறந்துட்டாரு. ஆமாங்க. அவர் திடீர்னு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனா இறந்ததாக அறிவிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. அதனால என்ன, இறப்பினுடைய ரகசியம் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத விஷயமா இருக்கு, மருத்துவராலே கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த தகவலை வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன், மக்களுக்கு சென்றடையட்டும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதாவதுங்க, திரைப்பட நடிகர் பாக்யராஜ் இறந்துட்டாரு. அவர் இருந்தது சென்னையில. ஆமாங்க. என்னப்பா சிவகிரியில இருந்து பாக்யராஜ் பத்தி பேசுறீங்கன்னு நீ நினைக்கலாம், இந்த எஃப்எம் ரேடியோ. ஒரு விஷயம் என்னங்கன்னா, பாக்யராஜ் வந்து சொந்த ஊரு வெள்ளாங்கோவில். அவருடைய தாயார் வந்து செவிலியரா இருந்தாங்க. அதாவது வந்து மருத்துவ துறையில, கிராம மருத்துவத்துறையில மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருந்தாங்க. ஆமா, அந்த வாய்ப்பு பெற்ற பொழுது அந்த பாக்யராஜோட சின்ன குழந்தையை வந்து எடுத்து வளர்த்துகின்ற அளவிற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாத அந்த மருத்துவத்துறையில ஈடுபட்டதுனால பாக்யராஜ் வந்து சிவகிரி தாயம்மாள் என்பவரை எடுத்து வளர்த்தினதே. அங்க வந்து வளர்ப்பு தாயா இருந்தது தாயம்மாள் தான். நம்ம சிவகிரி சார்ந்த தாயம்மாள் அப்படிங்கிறது. ஆமா, தாயம்மாள் ஆறுங்கிறதுனா சிவகிரி பாரியூர் கணேசன் இருக்காருல்லங்க, அவர் தாயார் தான் தாயம்மாள், பாரியூர் அம்மன் ட்ரேடர்ஸ். ஆமா. இன்னொன்னு சொல்ல போனா கூட சிவகிரி பேராசிரியர் முன்னாள் கவுன்சிலர் VS ராஜுடைய தாயார் தான் தாயம்மாள். ஓ சரி சரி சரிங்க. அந்த அளவிற்கு சிவகிரிக்கும் பாக்யராஜுக்கு தொடர்பு உண்டுங்கிறத இதன் மூலியமா தெரிவிக்கிறதுல, எப்பம் தெரிவிக்கிறதுல நான் வந்து பாக்யராஜுடைய வாழ்க்கை வரலாறு தெரிவிப்பதில் நான் வந்து முன்னிலை நிற்கின்றேன். எப்படி ஒரு நல்ல நினைவு வச்சுக்கிறீங்க, அது இல்லாம கரெக்டான நேரத்துல சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்படி நினைவுங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு, பாக்யராஜுக்கும் எனக்கும் இந்த தகவல் சொல்றதுக்கு காரணம், என்னுடைய மாமனார் வெள்ளாங்கோயில். ஓ, கோவில் பக்கத்துல. ஆமா, பாக்யராஜுடைய தாயாரதான், பாக்யராஜுடைய தாயாரோட மருத்துவ பெட்டியலை தூக்கிட்டு போய் கிராமப்புறத்துக்கு போறீங்க நாச்சம்மாள். சரி சரி. என்னோட மாமனாருடைய அம்மா தான். குழந்தா மொழியாரு, அருணாசல மொழியாரு, முருகேசன் மொழியாரு, ராஜு என்ற மாரப் மொழியாரு தான் பாக்யராஜோட நண்பர்கள். சரிங்க சரிங்க. சிறு வயசுல குண்டு ஆடுவது, வெள்ளாங்குச்சி விளையாடுவது, எலி பிடிப்பது, பெருக்கான் பிடிப்பது, மீன் பிடிப்பது போன்ற நடவடிக்கையில பாக்யராஜ் என் மாமனாரோட செயல்பட்டு இருக்காரு. நான் வந்து பாக்யராஜ் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு முறை கிடைத்தது வெள்ளாங்கோயில்ல. ஷூட்டிங் போது. ஓஹோ சரி சரி சரி. சூழல் இன்னும் போச்சுங்கிற திரைப்படத்தின் போது வாய்ப்பு கிடைச்சது. சரிங்க. அப்ப என்னோட மாமனார் என்னை அறியப்படுத்தினார், சிவகிரி என்னோட மாப்பிள்ளை மீனாட்சி சுந்தரம் அப்படின்னாரு. மகிழ்ச்சிங்க, ஏன்னா அவரோட நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப ராஜண்ணன் பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வருகிறான்னு கேட்டாரு. மீன் பிடிப்பது, பெருக்கான் பிடிப்பது, எலி பிடிப்பதெல்லாம் அப்ப பேசிட்டு இருந்தாங்க.
அந்த ஒருகை யோசை தொழில் நின்று போச்சு காலங்கள் எல்லாம். நீங்க இன்னும் கொஞ்சம் பேசுனீங்க ஒத்துக்க மாட்டாரு உங்களை. ஏன்னா உங்களுக்கு ஆகியராஜ் சென்னையில் இருந்தாரு. சிவகிரிக்கு என்ன தொடர்புங்கிறது உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சிறப்பு சிறப்பு. அதாவது தாயம்மாள் சிவகிரிக்காரரு பாக்கியராஜுடைய தாயாரோட செவிலியராக கூட இருந்து பணியாற்றி என்னோட மாமனாருடைய அம்மா நாச்சம்மாள். அதாவது பாக்கியராஜ் அந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கலைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். என்னோட மாமனார் வந்து வெள்ள கோயிலை சேர்ந்த நாட்டாயன் என்பவரை திரைப்படத்துல சேர்த்துவதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாருங்கன்னு கூட்டிட்டு போறாரு. சரிங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவர் வந்து முந்தானை முடிச்ச என்ற படத்துல நாட்டாயன் என்பவர் வந்து டமார் அடிச்சுட்டு போவார். ஓஹோ, தண்டோர போடுற மாதிரி. ஆமா. அப்ப வந்து இது அப்ப அந்த பாக்கியராஜுக்கு வந்து இந்த படம் தான் முந்தானை முடிச்சுதேன். பாக்கியராஜுக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிற போது நாட்டாயனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. வெள்ளை கழிச்சு நாட்டாயனுக்கு. சரிங்க. அப்ப நாங்களாம் கூட போறோம். அதே மாதிரி சிவகிரியில் இருக்கக்கூடிய முன்னாள் ஓய்வு பெற்ற மணியக்காரர் திருநாவுக்கரசு கூட கதை வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்கு பாக்கியராஜை அறிமுகப்படுத்தினார் என்னோட மாமனார். ஐயா நீங்க வந்து கதை வசனத்தை எழுதி கொடுங்க, உங்களை நான் வந்து திரைப்படத்துல சேர்த்திக்கிறேன்னு சொல்லி பல்வேறு விவரங்கள் பேசினாங்க. அப்புறம் மணியார வேலை கிடைச்சது, ஆட்டோமேட்டிக் அதுக்கு போகாது விட்டாரு. அதனால சிவகிரியை சேர்ந்தவர்களுக்கு பாக்கியராஜோட தொடர்பு இருக்கு என்பதுக்கு இன்னொரு உதாரணம். கண்டிப்பா கண்டிப்பா. பாக்கியராஜ் வந்து வெள்ளாங்கோயில உருகை யோசை முந்தானை முடிச்சு ஷூட்டிங் எடுக்கின்ற பொழுது வாழ்கோமன முதலியார் என்ற வீட்டுல தான் ஷூட்டிங் எடுத்தாரு. சரிங்க. சொந்த ஊர் இல்ல பாக்கியராஜுக்கு, பிறந்த ஊர் அது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ வெள்ளாங்கோயக்காருடைய அவருடைய மகளுக்கு தான் மீனாட்சின்னு பேரு. சரிங்க. அந்த அதாவது வாழ்கோமனக்காருடைய மகள் மீனாட்சி, அவருடைய பையன் ஒருத்தர் இறந்துட்டார். அவருக்கு பொண்ணு கட்டுறது சிவகிரியில. சரிங்க சரிங்க. அந்த இறப்பை விசாரிப்பதற்காக பூர்ணிமாவும் பாக்கியராஜும் சிவகிரியா வந்துட்டு போனாங்க. அறிவிக்கப்படாத விஷயம். தெரியல. புதுவாங்கலுக்கு பின்னால காரை நிறுத்திட்டு இறங்கி நடந்து போய் அந்த அரிசிக்காரன் கவர்னார் வீட்டுல போய் விசாரிச்சுட்டு சென்னை சென்றாங்க. ஓ, பெரிய இடத்துக்கு வந்தாங்க. ஆமா. அதனால பாக்கியராஜுக்கும் சிவகிரிக்கும் தொடர்பு இருப்பது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதில் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பாக்கியராஜுடைய ஆத்மா சாந்தியடைய சிவில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் கூட அந்த அன்னைக்கு அனுதாபத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால பாக்கியராஜுடைய நட்பு சிவகிரியில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். வேற செய்தி இருக்குங்களா? சிவகிரியில வந்து ஹலோ கேக்குது சொல்லுங்க. கேக்குது. சிவகிரியில வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் இலவச அக்குபஞ்சர் மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க. சரிங்க சரிங்க. 31/7/2026 முதல் 15/8/2026 வரை வந்து காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை செங்குந்தன் மண்டபத்துல சபரி வெற்றி கழகத்தின் சார்பிலாக மாபெரும் இலவச அக்குபஞ்சர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இத வந்து காசின்றி இலவசமாக அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எதுக்கு வைத்தியம் பார்க்கறாங்க தெரியுமா? அதாவது வந்துங்க சர்க்கரை நோய், பாதவலி குத்தல், பாதம் மரத்து போகுதல், பாத எரிச்சல், காலில் நரம்பு சுருண்டு இருத்தல், சரி சரி, தசை வலி, தசை பிடிப்பு, தசை வீக்கம், முதுகுவலி, மூட்டு வலி, தைராய்டு, இயற்கை சோகை, கீழ்வாதம், ஆசுமா, மன இறுக்கம், மனச்சோர்வு, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இத்தனைக்கும் வந்து அக்குபஞ்சர் பயிற்சி மூலியமாக கீழ்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் காசின்றி. மாற்று மருத்துவம் சொல்லுவோம். அதுலயும் எல்லா வைத்தியம் சகல வியாதிக்கும் மாற்று மருத்துவம் இருக்கு. மாற்று மருந்து இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் சண்முகன் ஐயா, முடக்கூர் சட்டமன்ற உறுப்பினர் சண்முக ஐயா வந்து துவக்கி வச்சிருக்காரு. இதற்கான வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர் ரவி என்ற ரவிச்சந்திரன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 12வது வார்டு தேர்வு செயலாளர். ரொம்ப சந்தோஷம். அந்த மக்கள் தொழிலாம் இது நல்ல விஷயம் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு ஒரு முறை வந்து அக்குபஞ்சர் பார்க்க செஞ்சாலே 300-400 ரூபாய் பணம் கொடுக்கணும், 500 ரூபாய் கொடுக்கணும். ஆமாங்க. அது இலவசமாக ஒரு வாரம் வந்து இங்க இருந்து செய்யறாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். இல்ல 5 நாளைக்கு மேல வருது. 31-15 தேதி வரைக்கும். ஆமாங்க ஆமாங்க. அதனால இந்த முயற்சி எடுத்துக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சண்முகன் ஐயா அவர்களையும்
பேரூர் ஒன்றிய செயலாளர் முடக்குச்சி கௌதம் அவர்களையும், கொடுமுடி ஒன்றிய செயலாளர் ராம் பிரகாஷ் அவர்களையும், சிவகிரி பேரூர் செயலாளர் ஆனந்தன் அவர்களையும், பொறுப்பாளர் ரவி என்ற ரவிச்சந்திரனையும் பாராட்டித்தானே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா நெஞ்சார பாராட்டலாம். நெஞ்சார பாராட்டலாங்க. அதை வந்து எஃப்எம் ரேடியோ வந்து முன்னின்று இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நன்றி. அப்புறங்க போன வெள்ளிக்கிழமை ஆடி பண்டிகை அதாவது சிறப்பான விழா நடந்தது. தலையாடிக்கு தலையாடி அல்ல ஆடி பண்டிகைக்கு வெள்ளிக்கு ஆடி வெள்ளிக்கு. ஓ ஓ சரி சரி. ஆடி வெள்ளிக்கு ஒரு 10,000 மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கினாங்க. அட்டேங்கப்பா. மிக சிறப்பான விஷயம். அதாவது காமாட்சி அம்மன் கோயில்ல ஒவ்வொரு கூட்டத்துக்காரரும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. எப்படி கூரகுளம், விளையன் குளம், வெண்டிவன் குளம், எத்தனையோ குளங்கள் இருக்குல்ல கவுண்டர் சமுதாயத்துல. அதே மாதிரி இவர்களுக்கு முதலியார்களையும் வந்து குறுக்கும் கூட்டம், சேத்துக்கட்ட கூட்டம், மசத்தேவன் கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்துக்காரரும் பொறுப்பெடுத்து சென்ற வெள்ளிக்கிழமை மசத்தேவன் கூட்டத்தை சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினாங்க. மிகவும் சிறப்பா இருந்தது. அங்கார சக்தி, ஓங்கார சக்தி, சாந்த சுரூபிணி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லை மாகாளியம்மன், கூடலூர் மாரியம்மன், காமாட்சி அம்மன் கோயில்ல மகளிருடைய கூட்டம் அலைமோதியது. ஜாம் ஆயிடுது காமாட்சி கோயில்கிட்ட. கண்டிப்பா கண்டிப்பா அம்மனுடைய பேருனால மக்கள் ஒற்றுமை ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அப்புறங்க சீரன் சின்னமலை விழாவானது களைகட்டி கொண்டிருக்கிறது சிவகிரி பகுதியில. ஆடி 18க்கு அவருடைய நினைவு நாள் வருது. சிவகிரி சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து தொண்டர்கள் எல்லாம் அணிவித்து செல்வார்கள். அதற்கான வாய்ப்புகள் இப்பவே கொஞ்சம் அப்படியே வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. விழாவுக்கான தோற்றம் தெரிகிறது. 3ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆமாங்க. சின்னமலை சிவன்மலைக்கும் சென்னை மலைக்கும் இடையிலிருந்து வாட்டத்தேர் சின்னமலையுடைய விழாவானது ஓடானை நடைபெறுகிறது. அது சரிங்க. அரசு விழாவா? ஆமாங்க. அதெல்லாம் அரசாங்கமும் உள்ளூர் விடுப்பா விட்டுருக்காங்க. அரசாங்கமும் கல்லூரிகளை நிறுத்தாங்க. அதாவது ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய விழாவை வந்து நம்ம இந்த எப்பம் மூலியமாக வெளிப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு தகவல் தருகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் 2023 இலவச மின்சாரம், அதாவது கிணறு சர்வீஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது வருஷக்கிரமமா அவங்களுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. விவசாய பம்பு செட்டுக்கு. ஆமா, பம்பு செட்டுக்கு 2023 கொடுத்தீங்க, இறந்திருக்கலாம். கொடுத்துட்டு முகவரி மாற்றம் பண்ண போயிருக்கலாம். எனக்கு சர்வீஸ் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். சவால் போடுற போது இறந்தவர்களுக்கு போகாது, முகவரி மாற்றவர்களுக்கு போகாது, எனக்கு வேண்டாங்கிறவங்களுக்கு போகாது. ஆகவே நான் ஏற்கனவே கொடுத்த முகவரி சரியாக உள்ளது என்பதை தெரிவிப்பதற்காக சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய அதிகாரி அணுகி தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வாரியம் தகவல் கொடுத்திருக்குது. இந்த சிவகிரி விவசாய பகுதி மக்களுக்கு இந்த தகவலை நான் வந்து எப்ப மூலியமா தெரிவிச்சுக்க விரும்புறேன். இதெல்லாம் அபாரமான செய்தியாச்சே. ஆமாங்க. சிவன் ஏற்படுத்த உலகம் உழுதும் உழவே தலை. சூப்பர் சூப்பர். நாம் உணவு உண்கின்ற பொழுது சோற்றிலே கை வைக்கின்ற போது அவன் சேற்றிலே கை வைக்கின்றான். சேற்றிலே கை வைத்தாத்தானே நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. சோற்றிலே கை வைக்கின்ற போது உழவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அந்த உணவை படைத்தவனுக்கு. ஆமா ஆமாங்க. அந்த அடிப்படையிலே இந்த தகவலை எப்பம் ரேடியோ சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிவகிரி கண்டிப்பா உங்க குரலே போய் சேர்ந்துரும் எல்லாத்துடைய இதயங்களுக்கு. சரி, இத்தோடு செய்தியை நிறுத்திக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். சரி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நீங்க வந்துடணும். எப்படிங்க? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான நாள். நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமாக. அதனால நீங்க மக்களோட தொடர்பு வச்சுக்கலாம். நெஞ்சில் இருக்கிற செய்தியா சொல்லிடலாம். நிச்சயமாக நிச்சயமாக. அரசாங்க தரப்போட நெருக்கமான உறவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விவசாயிகளுக்கான செய்திகளை அப்பப்ப சொல்லுங்க.